வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் ஆன்மா என்ற தலைப்பிலே, ஆன்மா பற்றிய அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே கடந்த பல மாதங்களாக நமக்கு சிறப்பு சிந்தனை உரையை வழங்கி வருகின்றார்கள். எனவே ஐயாவுக்கு நாம் மீண்டும் அறிமுகம் இந்த மன்றத்திலே கொடுத்து கொண்டிருக்க தேவையில்லை. நேரடியாக நாம் நமது இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்று ஆன்மா பாகம் 21. இந்த சிறப்பான இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேத்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 21ஆம் பாகத்தை மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆத்ம தூய்மைக்கான செயல் திட்டம் பற்றிய சிந்தனையிலே எளிய முறை உடற்பயிற்சியை பற்றி சென்ற அமர்விலே சிந்தனை செய்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது எளிய முறை உயிர் பயிற்சி என்ற காயற்ப பயிற்சியை பற்றிய சிந்தனையை பகிர்ந்து கொள்கின்றோம். சமீபத்தில் ஒரு கருத்து, காயல்ப உணவு என்று ஒரு சித்த மருத்துவர் உரை ஆற்றினார். இதற்கு முன்பு காயல்ப லேகியம் என்று ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இப்ப காயல்பம் பற்றிய ஒரு சிந்தனை வருகின்ற போது, உணவிலே காயல்பம் என்பது எப்படி இருக்கும் என்றால், உயிர் சக்தியை அதிகமாக தரக்கூடிய எளிய உணவு வகைகள், அதுல மிக உன்னதமானது, அதிகமான சக்தியை தரக்கூடியது என்றால், இங்கே நொங்கு என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டில், பனை மரத்திலிருந்து கிடைக்கிறது. அது கிட்டத்தட்ட 40-50 அடி உயரத்தில் இல்லவா இருக்கு. அதனால் அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி குறைவாக இருக்கும். அணு திரட்சி குறைவாக இருப்பதனால எளிதில் செரிமானமாகிவிடும். இப்போ ஒரு 100 கலோரி எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த உணவை செரிப்பதற்கும் சக்தி தேவை, செலவாகும். அப்போ 100 கலோரி கிடைக்கிறது என்று சொன்னால், அதில் அதை செரிப்பதற்கு எவ்வளோ செலவாகுமோ அது போக மீதமுள்ளது தானே நமக்கு லாபமாகும். அப்படி இந்த நுங்குன்றது ஒரு 5 கலோரி 10 கலோரி செலவாகும், நமக்கு 100 கலோரிஸ் கிடைக்கும். அப்போ 90 கலோரி நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். அதை அடுத்து தேங்காய், அதை அடுத்து வாழை, மற்ற கனி வகைகள், அதை அடுத்து காய்கறி வகைகள், அதை அடுத்து தானியங்கள், பருப்பு வகைகள், பிறகு கிழங்கு வகைகள்,
இப்படி ஒவ்வொரு உணவிலேயும் பூமியை நோக்கி வர வர அதனுடைய திணிவு அதிகமாக இருக்கும். கிழங்குகள் பூமிக்கு உள்ள இருப்பதனால அதனுடைய திணிவு இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஒரு வயதுக்கு பிறகு இந்த உருளைக்கிழங்கு போன்ற வகைகள் எல்லாம் செரிக்காது வயதானவர்களுக்கு. வாயு தொல்லை உருவாகும். காரணம் என்னென்றால் செரிக்க முடிவதில்லை. அவருடைய அணு திணிவு அதிகமாக இருப்பதனால உடல் ஆற்றல் அதற்கு போதுமானதாக இருக்காது. உயிர் திணிவு அதெல்லாம் செரிப்பதற்கு கடினமாக இருக்கும். செரிக்காத உணவு வாயுவாக மாற்றம் பெறும். இப்படி காயல்பத்தின் வழியாக காயல்ப உணவுகள் என்று சொல்லி உயிர் சக்தியை அதிகமாக பெறக்கூடிய வகையிலே அதுக்கு ஒரு உரை சொல்றாங்க. மகரிஷி சொல்லக்கூடியது காயல்ப பயிற்சி. இது சித்தர்கள் கண்ட ஒரு அற்புதமான உயிர் பயிற்சி. இதை எளிய முறை உயிர் பயிற்சி. எளிய முறை காயல்பம் சொல்றோம் இல்லையா? எளிய முறை உயிர் பயிற்சி. ஏன் இது உயிர் பயிற்சி என்று சொல்கிறோம் என்று சொன்னால், உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய திறம் அதிகமாகும். அதாவது மற்ற தவம், தற்சோதனை, ஆசை, கோபம், கவலை ஒழித்தல் இவற்றில் எல்லாமே உயிர் சக்தி செலவை தடுக்கிறோம். உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஆற்றல் காயல் பயிற்சியிலே உண்டு. அதைத்தான் நம்ம நரம்பு பயிற்சியாகவும் ஓஜஸ் மூச்சாகவும் செய்கின்றோம். மகர்ஷி அவர்கள் இந்த உடல் தோற்றமே ஒரு அலைக்களம் தானே, ஜீவகாந்த அலைக்களம் என்பார்கள். அதே போல உயிரியல் விஞ்ஞானி புரூஸ் லிப்டன் என்ற ஒரு விஞ்ஞானி, அவரும் இந்த காந்த அலைக்களம் அப்படின்றதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கின்றார். அதே போல ஜீவனிலேயும் ஆற்றல், வாழ்க்கை, உயிர் கடந்த பிறகு கூட எண்ணங்கள் வாழ்கின்ற மக்களோட உயிரோடு தொடர்பு கொள்ளும் என்பதையும் இந்த விஞ்ஞானி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கின்றார். இதுல வித்து சக்தி என்பது எப்படி இருக்கும்? பொதுவாக மகர்ஷி அவர் சொல்கின்ற போது அந்த வித்து சக்தியை கடைந்து ஓஜஸ் மூச்சு என்று சொல்வார்கள். அப்போ இது துவக்க காலத்தில் மருத்துவ அறிவு அல்லது மருத்துவ விளக்கம் கிடைக்காத காலத்தில் நம்ம என்ன கற்பனை செய்து வைத்தோம் என்றால், எப்படி வெளிப்படுகின்ற திரவத்தை போலவே உடலுக்குள்ளாக வித்து பை என்ற ஒன்று உண்டு, அது இந்த ஆற்றலை சேமித்திருக்கும், அவ்வப்போது வெளிப்படும் என்று ஒரு கருத்தை வைத்திருக்கிறோம். அந்த திரவத்தை கடைகின்ற போது எப்படி தயிர் கடைந்தால் வெண்ணெய் வருகிறதோ, அது போல வித்து சக்தியை கடைந்தால் ஓஜசத்து வரும் என்றெல்லாம் ஒரு கற்பனையில இருந்தோம். ஒரு முறை மகர்ஷி அவர்கள் காயப்பத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு காலை நேரம் வகுப்பு போற முன்பாக மகர்ஷியிடத்திலே ஆசி பெறுவதற்காக போன போது அன்றைக்கு காயப்பத்தை பற்றி மகர்ஷி பேசினாங்க. அதை முடித்து கீழே இறங்கி வருகின்ற போது ஒரு ஆசிரியர் கேட்டாரு, சாமிஜி ஓஜஸ் மூச்சு போடும்போது அப்படியே ஃபவுண்டன் மாதிரி மேலே போகும் உயிர் சக்தின்னு சொல்றாரு, அது எப்படி திரவம் மேலே போகும் என்று ஒருவர் கேட்டார். அப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15-20 பேர் இருக்கிறோம். யாருமே அதுக்கான விளக்கத்தை சொல்லலை. அந்த கேள்வியாகவே இருந்தது. எனக்கும் அது ஆமாம் அப்படித்தானே இருக்கும், எப்படி அது மேலே போக முடியும், அது என்ன ஓஜஸ் மூச்சு என்ன பம்ப் செட்டா என்ன, கீழே இருக்கிற நீரை மேலே ஏற்றுவதற்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. ஆனாலும் இப்போ விளக்கம் கிடைக்கல. அங்கே யாரும் அதை பற்றி பதிலும் பேசலை. சரி, இந்த சிந்தனை தொடர்ந்த பிறகு இப்போ மருத்துவ தளத்தில் பேசிக்கொண்டிருந்தப்போ சொன்னார், மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவ அறிவின்படி உடலிலே வித்து பை ஒன்று கிடையாது, அதே போல திரவமும் இருப்பு கிடையாது என்ற கருத்தை சொன்னார். இப்ப திரவம் இல்லை என்றால் பிறகு எப்படி உருவாகிறது என்ற அடுத்த கேள்வி வருது இல்லையா? அப்போ அறிவியல் பூர்வமாக செமினல் வெசிக்கிள், புரோஸ்டேட் கிளாண்ட்
டெஸ்டிஸ் என்ற 3 உறுப்புகளும் ஒரு கூட்டியக்கமாகத்தான் அந்த ஆற்றல் உருவாகிறது என்ற கருத்து மருத்துவம் பேசுகிறது. அப்ப அதுவரைக்கும் அது என்னவாக இருக்கும் என்று அடுத்த ஒரு கேள்வி வருது. அதிலிருந்து சிந்திக்கின்ற போது என்ன தெளிவு பிறக்கிறது என்றால், உடல் மையம் என்பது வெறும் காந்தக்கள மையமே தவிர அது திரவம் கிடையாது என்பது. அப்ப அந்த காந்த ஆற்றல் தான் தேவைப்படுகின்ற போது அது திரவமாக மாற்றம் பெறுகிறது. அது எப்படி காந்த ஆற்றல் எப்படி திரவமாக மாறும் என்றால், இப்போ இந்த காற்று மண்டலம் இருக்கு. இதிலே ஆக்சிஜன், ஹைட்ரோஜன் அணுக்கள் இருக்கின்றன என்று சொல்றோம். அது நம்ம பார்வைக்கு தெரியாது. சரி, இந்த காற்று மண்டலத்திலே நீர் இருக்குது என்று சொன்னா, ஈரப்பதம் இருக்குன்றது ஏற்றுக்கொள்கிறோம். சயின்ஸ் சொல்லுது, நமக்கும் தெரியும். ஆனா நீர் இருக்குன்னு சொன்னால் எப்படி நம்ப முடியும்? இப்போ ஒரு பாத்திரத்துல ஐஸ் கட்டி உள்ளே போட்டோம் என்றால், சில வினாடிகளில் அந்த பாத்திரத்தை சுற்றிலும் நீர் திவலைகள் தோன்றுவதை பார்க்கிறோம். இப்ப எங்கிருந்து வந்தது? பனிக்கட்டினுடைய ஈரத்தன்மை பாத்திரத்தை துளைத்து கொண்டு வெளிவர முடியுமா? சாத்தியமில்லை. அப்ப எங்கிருந்து இந்த நீர் துகள்கள் தோன்றின என்று யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆக்சிஜன் அணுக்களும் ஹைட்ரஜன் அணுக்களும் இந்த டிப்ரெஷன் ஐஸ் கட்டி பாத்திரத்துல போட அந்த இடத்துல ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் டிப்ரெஷன். அப்போ வெப்பம் அதிகமாக உள்ள இடத்துல இருந்து இந்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி காற்று வேகமாக வந்து மோதுகிறது. அந்த மோதுதலில் உள்ள அணுக்கள் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் கலப்புறுகின்ற போது அந்த பாத்திரத்தை சுற்றிலும் நீர்த்திவலைகள் தோன்றுகின்றன. அப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த காற்றிலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய நீர்த்திவலைகள் எப்படி தோன்றின? இதே போலத்தான் உடலிலேயும் காந்தலைகள் திரவமாக மாறும். தேவைப்படுகின்ற போது திரவமாக மாறும். அது மட்டும் இல்லை, இதுல இந்த வித்து சக்தியை மருத்துவத்துறை என்ன சொல்கிறது? செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. லிக்விட்னு சொல்லல, ஃப்ளூயிட். இப்ப லிக்விட் ஃப்ளூயிட் ரெண்டுமே வந்து திரவத்தை குறிக்கின்ற சொற்கள் தான் என்றாலும், லிக்விட் என்ற சொல் நேரடியாக திரவத்தை குறிக்கும். ஃப்ளூயிட் என்ற சொல் அந்த திரவத்தின் தன்மையை குறிக்கும். எப்படி என்றால், இப்போ ஒரு மையொற்றித்தாள் பிளாட்டிங் பேப்பர், அதுல சுத்தமான தேன் ஒரு துளியை எடுத்து வைத்தோம் என்றால் அந்த துளி அப்படியே மொட்டு போல் நிற்குமே தவிர பரவாது. அதே தாளில ஒரு துளி எண்ணெய் வைத்தோம் என்று சொன்னால் உடனே அது ஏகத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ இரண்டுமே திரவம் தான் என்றாலும் தேனிலே பரவுகின்ற தன்மை இல்லை, எண்ணெயிலே பரவுகின்ற தன்மை உண்டு. அந்த பரவுகின்ற தன்மைக்கு பேர் தான் பாய்ம பொருள், ஃப்ளூயிட் என்ற அர்த்தம். அப்போ செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்றால் உடல் மையத்தில் அது அப்படியே நிலை கொண்டு இருப்பதே இல்லை. அது நிலையாக இருந்தாலும் அங்கிருந்து காந்தலைகள் உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டே பரவிக்கொண்டே இருக்கும். எப்படி எண்ணெய் வைத்திடத்தில் நிற்காது சுற்றிலும் பரவுகிறதோ அதே போல காந்த கருமையத்தில் இருக்கின்ற ஆற்றலும் அங்கேயே நிலை கொள்ளாமல் ஏகத்துக்கும் பரவிக்கொண்டே இருக்கும். அதனால் அது ஃப்ளூயிட் மேட்டர், பாய்ம பொருள் என்று மருத்துவத்துறை மிக அற்புதமாக அதற்கு பெயர் வைத்திருக்கிறது, வைட்டல் ஃப்ளூயிட் என்று. இந்த திணிவு பெற்ற காந்தலைகள் இப்போ தாயின் கரு பையில ஒரு சிசு உருவாகின்ற போது அது தாய் தந்தைக்கும் தெரியாது, மருத்துவத்துறைகளால் கண்டுபிடிக்க முடியாது, எந்த கருவிக்கும் எட்டுவதும் இல்லை. அப்ப என்ன அங்கே உருவானது என்றால் காரண உடல் என்று சொல்லும் தத்துவ உலகம் வேதங்கள் காரண சரீரம் சொல்லுவாங்க.
இதை காசல் பாடி என்றும் காந்த உடல் என்றும் மகரிஷி பேசுவாங்க. அப்ப முதலில் ஆண் பெண் உயிர் சேர்க்கை ஏற்படுகின்ற போது இரண்டிலே உள்ள காந்தலை பதிவுகள் தான் இணைகின்றன. இதனுடைய 6 தலைமுறை, அதனுடைய 6 தலைமுறை, அவருடைய அனுபவங்கள், எப்படி 7 தலைமுறைகளின் அனுபவங்கள் எல்லாம் கலந்து பதிவு, அது ஒரு புதிய ஆத்மாவாக உருவாகிறது. அப்போ அதனுடைய தன்மை இயல்பு என்ன என்றால் கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன். 2 பரம்பரைகளின் அனைத்து பதிவுகளையும் தாங்கியிருக்கின்ற ஒரு காந்த கருமையம், கேரக்டரைஸ்டு பயோ மேக்னெட்டிக் டொமைன், அனுபவங்களை சுமந்திருக்கின்ற காந்த கருமையம். அதனால் அது காந்த உடல், காரண உடல், காசல் பாடி என்று சொல்லப்படுகிறது. இது என்ன பண்ணுது? தாயினுடைய நாதம் என்ற காந்தலைகள் அதை ஈர்த்து ஈர்த்து தன்வசப்படுத்தி இந்த காந்த உடலே அடுத்து உயிர் உடலாக மாறும், ஆஸ்ட்ரல் பாடி. அந்த உயிர் இயக்கத்தை தான் கருவிகளை நாம் காண்கின்றோம் அல்ட்ராசவுண்டு டெஸ்ட்ல. அப்போ கிட்டத்தட்ட 200 மாதங்கள், 1.5 மாதம் 2 மாதம் ஆகிற போது தான் இது கருவிக்கு எட்டும். இப்போ கணிப்புக்கு எட்டணும்னா 3 மாதம் தாண்டணும். இப்படி காந்த அலைகளின் திணிவு தான் உயிரலையாகவும், பிறகு மேலும் அது திணிவு பெறுகின்ற போது திசுக்கள் இணைந்த பருவுடலாகவும் மாற்றம் பெறும். அப்போ காரண உடல், உயிர் உடல், பரு உடல் என்ற 3 உடல்களும் சேர்ந்த நிலைதான் இந்த மனித உடல். இப்படி அசுனி முத்திரை செய்கின்ற போது இந்த ஆற்றல் மூலாதார மையம் நோக்கி திரும்பும். அதாவது பறவை கொண்டு இருக்கக்கூடிய ஜீவாந்த ஆற்றல் அது மையம் நோக்கி திரும்பும். இதுல உணர்வாக நாம் பார்க்கலாம். இப்ப ஆசன வாயை சுருக்கி நிறுத்துகின்ற போது உடலில் உள்ள அனைத்து திசுக்களில் இருந்தும் உயிர் துகள்களில் இருந்தும் ஒரு ஈர்ப்பு சக்தி மையம் நோக்கி குவியதை பார்க்கிறோம் இல்லையா? நரம்புகள் ஈர்க்கப்பட்டால் அந்த நரம்புகள் வழியாக உயிரலைகள், உயிர் காந்த அலைகள் ஈர்க்கப்படுவதை உணர முடியும். அப்ப என்ன ஆகுது? உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றல் இப்ப மையம் நோக்கி திரும்புகிறது. அப்படி திரும்புகின்ற போது அது திணிப்புறம் இல்லையா மையம்? அதைத்தான் உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை என்கிறார் சிவவாக்கியர். அதாவது உரு தரிக்கின்ற ஒரு குழந்தை கருவாகின்ற நாடி புரோஸ்டேட் கிளாண்ட், உயிர் மையம். அந்த இடத்தில் ஒடுங்குகின்ற வாயு, வெளியே விரிந்து போன வாயு இப்ப ஒடுங்கி மையம் கொள்கிறது. ஒடுங்குகின்ற வாயு கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லீரேர், எண்ணத்தோடு இணைத்து உச்சிக்கு ஏற்ற முடியும் என்றால் விருத்தரும் பாலராவார், மேனியும் சிவந்திடுமே. அப்ப ரத்த ஓட்டம் சுத்தமாகும். அப்போ ஆயுள் காலம் நீட்சி பெறும் என்று சிவவாக்கிய சித்தர் காயல்பத்தை பற்றி ஒரு 4 வரிகள் பேசியிருக்கிறார். இந்த கபாலம் ஏற்றுகின்ற நுட்பம் அதுதான் ஓஜஸ் மூச்சு என்று சொல்கின்றோம். இதுல ஒரு நுட்பம் என்னன்னா, சில பேர் அந்த மூச்சு காற்றை இழுத்து துரியத்துல நிலைப்படுத்தணும் சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, அந்த மூச்சு இழுத்த உடனேயே வெளியே விட்டுடணும்னு சொல்லுவாங்க. இது ஒன்று, இந்த பிராணாயாமம் பண்ணுகின்ற போது கார்பன் டை ஆக்சைடு வரும்ன்ற சொன்னோம் இல்லையா, அந்த காரணம் ஒன்றுன்றது பொதுவா வச்சுக்கோங்க. மருத்துவம் சொல்லக்கூடிய, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த மூளையில 4 பகுதி சொல்லுவாங்க. ஹைப்போதலமஸ், மெலுலார் லோப்ஸ், லிம்பிக் லோப்ஸ் என்று 4 பகுதிகளாக பிரித்து பேசுவார்கள். அப்ப இந்த 4 பகுதிகள் என்ன செய்யுது? மெடுலார் என்பது கைகால் இயக்கத்தை நிர்வகிக்கக்கூடியது. ஹைப்போதலமஸ் என்பது பசி தாக உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. லிம்பிக் என்பது இன்ப துன்ப உணர்வுகளை உணர்த்தக்கூடியது. லோப்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல் மூளை தான் ஆராய்ச்சிக்கான திசுக்கள் உள்ள இடம். அப்ப சிந்தனை, ஆராய்ச்சி, நினைவாற்றல்,
முடிவெடுக்கும் திறம், எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நுட்பம், இதெல்லாமே மேல் மூளைன்னு சொல்லக்கூடிய லோப்ஸுக்கு தான் உண்டு. இப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஏரோசோல் பார்ட்டிகல்ஸ். ஏரோசோல் பார்ட்டிகிள் அப்படின்னா மிக நுட்பமான காந்தலைகள்னு வச்சுக்கோங்க. அதாவது கண்ணுக்கும் தெரியாது, கருவிகளுக்கு எட்டும் மிக நுண்மையான காந்தலைகள். அதாவது காற்றை போல், ஏரோசோல் காற்றை போல் மிக நுட்பமானது. இதுல என்ன சிறப்புன்னா, இப்ப ஃபெர்ரிக் ஆக்சைடுன்னு சொன்னா அது துரு, இரும்பில மேல துரு இருப்பாருங்க, அதை ஃபெரஸ் ஃபெர்ரிக்னு சொல்லுவாங்க. அப்ப அது வந்து திடப்பொருள். இரும்பிலிருந்து துரு என்பது சின்ன சின்ன துகள்களாக இருக்கு இல்லையா, அது திடப்பொருளாக இருக்கும். ஏரோசோல் பார்ட்டிகிள் அப்படின்னு சொன்னா இந்த திடப்பொருளுக்கு மூலமாகிய காந்த துகள்கள், அதுலேயே இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு தன்மை இருக்கும். Fe3O4 அப்படின்றது அந்த காந்தலைகளிலேயே அந்த தன்மை இருக்கும். அப்படி ஒத்த தன்மை இணைந்துதான் துரு என்ற துகளாக மாறும். எப்படி காந்த துகள் சேர்ந்து உயிராக மாறுகிறதோ, உயிர் துகள் திணிந்து பெற்று திசுக்களாக மாறுகிறதோ, அதே போல இந்த காந்த துகள்கள் குவிந்து அது ஃபெரிக் ஆக்சைடு சொல்லக்கூடிய துகள்களாக மாறும். அப்போ இது மாறாதற்கு முன்பு இருந்த காந்த நிலைகள், அதுவும் ஃபெரிக் ஆக்சைடு என்ற தன்மை இருப்பதனால அந்த காந்தலைகள் எல்லாம் இந்த லோப்ஸ் என்ற மேல் மூலையில இந்த ஓஜஸ் சத்து என்று சொல்லக்கூடிய காந்தலைகள் மேலே போய் கலக்கின்ற போது அது மிக நுட்பமான நீடில் ஷேப் மைக்ரோ பாக்டீரியான்னு சொல்றாங்க. அது ஒரு கிரீன் போட்டோகிராஃபில ஒரு சயின்டிஸ்ட் எடுத்து வச்சிருந்ததை நான் பார்த்தேன். மிக சின்ன குண்டூசி போல மண்டைக்கு மேல அப்படி சின்ன சின்னதா இருக்கிறத போட்டோகிராஃபில் எடுத்துருக்கிறாங்க. இது வந்து நம்முடைய கருமையத்தில் ஜீவாந்த மையத்தில் இருக்கின்ற ஆற்றல், திணி பெற்ற ஆற்றல் மேல் மூலையில போய் மோதுகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு தரமாற்றம். சரி, இந்த மைக்ரோ பாக்டீரியாஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இதை நம்முடைய குரோமோசோம்ல இணைக்கின்ற போது அங்கே உள்ள பழுதுபட்ட தன்மைகளை மாற்றி அமைத்து விடுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம குரோமோசோம் சொல்றாங்க இல்லையா, ஏடி ஜிடி சிடி கணக்கு சொல்றாங்க. அது வந்து நம்ம மொஸ்கிட்டோ பேட் மாதிரி இருக்கும். அது அருந்து தொங்குச்சுன்னா அது டிஃபெக்டட் செல்ஸ்னு அர்த்தம். இப்ப பழைய காலத்து குண்டு பல்புல எல்லாம் அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் உடஞ்சி கட் ஆயிடுச்சுன்னா நாம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அதை மறுபடியும் இணைச்சிருவோம். பல்ப் கொஞ்ச நாளைக்கு எரியும். அது போல இதை மீண்டும் அதை ஒட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஃபெரிக் ஆக்சைடு தன்மைக்கு இருக்கிறது, பாக்டீரியாக இருக்குன்னு சொல்லி இப்போ சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இது காயல்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்குமா, சாதாரண மக்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னா சாதாரண மக்களுக்கும் இது உருவாகும். ஆனா என்ன ஆகுது, இது உச்சியில உருவாகக்கூடிய இந்த ஆற்றல் அப்படியே மேல போயிடும். ஏன்னா லேசான பார்ட்டிகள் இல்லையா, அது பயனாகாது. இப்போ காயல்பத்தில் என்ன செய்யறோம், அந்த ஓஜஸ் மூச்சு போடுற போது உச்சியில மோதின உடனேயே அங்கிருந்து சவர்பாத்து போல திருப்பி விட்டு உடல் முழுவதும் பரவிடுறோம். அப்ப என்ன ஆகுது, இந்த ஆற்றல் மேலே போய் கலக்கின்ற போது ஏற்படக்கூடிய அந்த தரமாற்றம், அதில் உருவாகுகின்ற அந்த மைக்ரோ பாக்டீரியாஸ், அவருடைய மருத்துவ குணம், இதை உடனே உடல் முழுவதும் பாவனை செய்து பரவ விடுவதனால உடலிலிருந்து எடுக்கப்பட்ட சாதாரண காந்த ஆற்றலுக்கு பதிலாக இப்போ மருத்துவ குணம் வாய்ந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரப்புகிறோம். இதனால் தான் உடலிலே நோய்கள் குணமாகும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மகர்ஷி சொன்னாங்க. இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஆனா இன்று வரைக்கும் உள்ள சிக்கல் என்னன்னு சொன்னா, இதை கண்டுபிடித்து 20-30 ஆண்டுகள் ஆகியும் கூட இதையும் காயல்பத்தையும் இணைக்கக்கூடிய அறிவு இன்னும் ஜங்ஷன் ஆகல. தத்துவம் ஒரு பக்கம் தனியா நிற்குது, விஞ்ஞானம் ஒரு பக்கம் தனியா நிற்குது. இரண்டை இணைப்பதற்கான ஒரு கான்ஃபரன்ஸ் இல்லை. ஸோ இதெல்லாம் இந்த மெட்டாபிசிக்ஸ் சொல்றான் பாருங்க, இந்த தத்துவத்தை அறிவியலோடு இணைக்கின்ற போது பல விஷயங்கள் அறிவியலுக்கும் புதுசாக கிடைக்கும். அறிவியலுடைய ஆராய்ச்சிகள் இந்த தத்துவத்துறையில உள்ள உண்மைகளை நிரூபிப்பதற்கு துணை செய்யும். இப்போ சித்தர்கள் சொன்ன போது யார் நம்பினாங்க?
மறு சொல்லும் போது கூட அது எப்படி குணமாகும் தானே யோசிக்கிறோம். அப்ப செய்து பார்த்து குணமான சமயத்துல சில பேர் சொல்லுவாங்க, நான் செஞ்ச சரியா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி செய்தால் குணமாகும்? அது தெரியும். நம்ம சும்மா ஓஜஸ் மூச்சு போட்டா குணமாயிருமா? அப்போ உச்சியிலிருந்து உடனே அந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரப்பணும். ஏன்னா உச்சி தொட்ட உடனேயே இந்த ஆற்றல் அந்த மைக்ரோ பாக்டீரியா மாறிடும். அப்ப மாறத உடனே நீங்க பரப்பினா தான் யூஸ் ஆகுமே தவிர, நிறுத்துனீங்கன்னா அது மேல போயிடும். அதனால மகரிஷி அவர்கள் மூச்சை நிறுத்தக்கூடாது என்று சொன்னதை பல நிகழ்ச்சி நான் கேட்டிருக்கிறேன். அதனால காயல்பத்தில ஓஜஸ் மூச்சு போடுகின்ற போது, உச்சியை தொடுகின்ற போதே நம்ம இன்ஸ்டன்ட் அங்க கால தாமதமே கூடாது. இன்ஸ்டன்ட்டா அதை வந்து ஒரு ஷவர் பாத் எடுப்பது போல உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் மனதால பாவனையோடு கவனிக்கணும். பாவனையோடு கவனிக்கணும். பாவனை தான் முக்கியம். ஏன்னா பாவனை என்பது மனசு காந்தம் தானே. அந்த காந்தத்தை உடல் மீது திணிப்படுத்துகின்ற போது இந்த காந்தமும் அந்த காந்தமும் எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தானே. அதனால் அந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவி நமக்கு அந்த நோய்த்தன்மை உள்ள திசுக்களை எல்லாம் மாற்றி அமைத்து விடுகிறது. குரோமோசோம் வரைக்கும் மாற்றும். அதனால்தான் காயல்ப பயிற்சியிலே நோய்கள் குணமாகும் என்று சித்தர்களும் சொன்னாங்க. மகர்ஷி அதை திரும்ப நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ இந்த அஸ்வினி முத்திரை பயிற்சி செய்யற போது பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க மகர்ஷி. காலையில வந்து நின்று கொண்டு செய்யக்கூடியது, வஜ்ராசனத்தை செய்யக்கூடியது, அப்புறம் இன்னொரு ஆசனம் அதுக்கு பேர் தெரியல, அதை வில் போல செய்யக்கூடிய ஆசனம். பிறகு மாலையில நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனங்கள், பிறகு வஜ்ராசனம், உணவு சாப்பிடும்போது செய்யக்கூடிய பயிற்சி, பிறகு உறக்கத்திற்கு முன்பு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. இப்படி ஒரு 13 முறை வந்து ஒரு நாளைக்கு நம்ம அஸ்வினி முத்திரையும் ஓஜஸ் மூச்சும் போடக்கூடிய பயிற்சி வச்சிருக்கோம். அப்போ ஒரு ஓஜஸ் மூச்சுக்கு 10 அஸ்வினி முத்திரைன்னு சொன்னா 13 முறைக்கு 130 அஸ்வினி முத்திரை ஆகும், 13 ஓஜஸ் மூச்சு ஆகும். இதுவே வந்து சாதாரண நிலைக்கு இது போதுமானது. சில பேர் திடீர்னு 20க்கு 2 போடுறேன், 30க்கு 3 போடுறேன்பாங்க, அப்புறம் உருவம் பண்ணாம விட்டுருவாங்க. இதுல ரெகுலாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். 10க்கு 1 செய்தாலே போதும், ரெகுலரா தவறாம செய்யணும். அப்பதான் அவருடைய பலன் வந்து சீராக நமக்கு கிடைக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ இந்த நிலைகள் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னாக்க, இதுல மருத்துவத்துறையில வந்து ப்ரூஃப் பண்ணல. இந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து மெட்டாபிசிக்ஸ்க்கும் ஸ்பிரிச்சுவல் இந்த சயின்டிஃபிக் ட்ரூத்துக்கு வந்து கொஞ்சம் ஒத்து வருவதில்லை. இந்த ரெண்டையும் இணைச்சு தான் நம்ம வந்து பொதுவாக பேச முடியுமே தவிர, இது 100க்கு 100 சயின்ஸ்ல ஒத்து போகணும்னு பேச முடிவதில்லை. ஒருவேளை சயின்ஸ் இன்னைக்கு உள்ள நிலைமை வந்து நாளைக்கு இன்னும் ஆராய்ச்சி உயர்வு பெறுகின்ற போது கருத்தை மாற்றிக்கொள்ளும். ஏன்னா சயின்ஸ் எப்பவுமே சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட் தானே. அது உச்சம் தொடுகின்ற வரைக்கும் அது மாற்றத்துக்குரிய கருத்து தான். ஆனா தத்துவத்தில் உள்ள கருத்து அப்படி அல்ல. என்றைக்கும் ஒரே மாதிரியான நிரந்தரமான கருத்துக்கள். அப்போ விஞ்ஞான அறிவு ஆராய்ச்சியும் தத்துவ அறிவுக்கு ஒத்து போகின்ற வரைக்கும் ஆராய்ச்சி தொடர வேண்டும், தொடரும். அப்படி இந்த போஸ்டர்ஸ் வருகின்ற போது என்ன சொல்றாங்க, அந்த நரம்பு ஊக்கம் செய்கின்ற போது உடலில் உள்ள எல்லா திசுக்களிலிருந்தும் ஆற்று மைய நோக்கி வரும். ஆனா கைகள் கால்கள் எல்லாமே செயல் கருவிகள். அப்ப செயல் கருவிக்கு பெட்ரோல் என்ன, உயிர் சக்தி தானே. அப்போ பெட்ரோல் போக வேண்டிய இடத்துல நீங்க குறைச்சிங்கன்னா செயல் திறமை குறைஞ்ச போகும் இல்லையா. அதனால அந்த இடத்துல அதை எடுக்கக்கூடாது என்பதற்காக அப்நார்மல் பொசிஷன், இயல்பாக இருக்கின்ற பொசிஷன்ல உடல் முழுவதும் ஆற்றல் போய்கொண்டு வந்து கொண்டிருக்கும். இந்த அப்நார்மல் பொசிஷன் வைக்கிற போது அதுல இருந்து ஆற்றல் எடுக்காது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அதுக்காகத்தான் மகர்ஷி வந்து சில போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இதுல அப்படின்ற ஒரு கருத்து. சரி, இப்போ மற்ற கை கால் தவிர மற்ற உடல் திசுக்களிலிருந்து ஆற்றல் அஸ்வினி முத்திரை
அசுரமுதிரை மூலமாக மையத்துக்கு வருகின்ற போது அந்த இடத்துல குறைமை இல்லையா? இப்ப அதை என்ன பண்றோம், ஓஜஸ் போடும்போது மறுபடியும் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்ப முதல்ல எடுக்கப்பட்டது சாதாரண ஜீவாந்த ஆற்றல். இப்போ திருப்பி அந்த இடத்துல ரீசார்ஜ் பண்ணுவது மருத்துவ குணம் வாய்ந்த ஜீவாந்த ஆற்றல். அதனால் உடல் முழுவதுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். குறிப்பாக கருமையத்துல குரோமோசோம்களிலே அந்த ஆற்றல் அங்குள்ள குறைபாடுகளை சரி செய்யும். இதனால் தான் காயப்பத்துல நோய்கள் குணமாகும். சரி, இப்போ இதுல சில கேள்விகளுக்குரிய பதில்கள். காயல்பத்துல நிறைய சந்தேகம் இருக்கும். அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த ஒண்ணு பார்த்துட்டோம். அடுத்தது என்னன்னா, காயல்பு பயிற்சி செய்து வருகிறவர்களுக்கு வித்து கழிவு ஆவதால் அப்போ அதுல என்ன பாதிப்பு அப்படின்ற ஒரு கேள்வி உண்டு. அவங்களுக்கு வித்து கழிவு ஆகாதா, இல்லை ஆனால் என்ன பாதிப்புன்ற. இப்போ ஒரு தினசரி காயல்பு பயிற்சி செய்கின்ற போது மையத்தில் இருக்கின்ற ஆற்றலை எடுத்து மூளை கொண்டு போய் மருத்துவம் குணம் வாய்ந்த ஆற்றலை உடல் முழுவதும் பரப்புகிறோம். அப்ப என்ன ஆகுதுங்க, மையத்தில் உள்ளத உடல் பரப்புகின்ற போது இங்க உள்ள இருப்பு குறையும் இல்லையா? இங்க திணிவு அதிகமானால்தான் வெளியேற்ற வேகம் உணர்ச்சி வரும். அங்க திணிவு நார்மல் இருக்கிற வரைக்கும் வெளியேற்ற வேகம் வராது. எப்பயுமே அந்த திணிவு அதிகமாகிற போது, அழுத்தம் அதிகமாகிற போது தானே பிதுக்கம் வெளியே வரும், ஆற்றல் தன்மை வெளியே வரும். அதனால இந்த பயிற்சி மூலமாக எப்போ சமன்படுத்தி கொண்டிருப்பதனால உடல் முழுவதுமே ஜீவாந்தத்தை தாங்கும் திறன் அதிகமாகும். ஜீவாந்தத்தை தாங்கும் திறன் ஒவ்வொரு செல்களுக்கும் அதிகமாகும். அதனால மையத்தில் கொஞ்சம் இருப்பு குறைந்தாலும் உடலிலே அந்த ஆற்றல் திணி பெற்று அதிகமாக இருக்கும். அப்ப இந்த மையம் திணி பெற்று கொஞ்சம் அதிகமான காலம் எடுக்கும் இல்லையா? அதனால்தான் இதுல இந்த வித்து கழிதக்கூடிய அந்த கால நீட்சி அதிகமாகும். ஸோ ஃப்ரீக்வன்சி அந்த உந்து உணர்வு தோன்றாது அப்படின்றது காயப்பத்துடைய மைய கருத்து. சரி, இப்போ இதுல பயிற்சி செய்பவர்களுக்கு வித்து கழிகின்ற போது என்ன தாக்கம் என்றால், அதுல இந்த உயிர் சக்தியுடைய திணிவு சற்று குறைவாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்ல, இது உடலில் உள்ள எல்லா திசுக்களுடைய அந்த தாங்கும் திறத்திற்கு மேல கொஞ்சம் உபரியா இருக்கிறது வெளியே போறதுனால உடலுக்கோ உடல் திசுக்களுக்கோ எந்த விதமான பெரிய நட்டம் இருக்காது. சாதாரண மனிதர்களை காட்டிலும் இதுல பெரிய நட்டம் இருக்காது. அடுத்ததாக இது எப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, இப்போ ஒரு தொகை நம்ம வங்கியில செலுத்தணும். போகும்போது யாராவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டாங்க வச்சுங்களேன், மொத்தம் போச்சா? சரி, போயிட்டு பணத்தை கட்டிட்டோம். திரும்பி வரும்போது பிக் பாக்கெட் ஆச்சு. எவ்வளோ ஆச்சு? கையில இருந்து கொஞ்சம் பணம் போச்சு. இப்போ முதல்ல இழப்பதற்கும் பின்னாடி இழப்பதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. இதே போலதான் பயிற்சி செய்தவர்கள் உயிர் சக்தி இழப்பதற்கும் பயிற்சி செய்யாதவர் உயிர் சக்தி இழப்பதற்கு உள்ள பேதம். அதனால் காயல் பயிற்சி செய்பவர்களுக்கு வித்து சக்தி கழிந்தாலும் கூட அங்கே உயிர் திணிவு குறைவாக இருக்கும். மூன்றாவது கேள்வி இந்த ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டவர்கள் இந்த பயிற்சி எடுக்கலாமா செய்யலாமா அப்படின்ற சில சந்தேகங்கள் உண்டு. இது இந்த டியூபெக்டமி வாசக்டமி எல்லாம் செய்றாங்க இல்லையா, அது என்ன, அது அந்த இடமாற்றத்தை தவிர்க்கக்கூடிய வகையில அந்த டியூப்ல சில மருத்துவ சிகிச்சை செய்றாங்க, அவ்வளவுதானே தவிர உற்பத்தியிலேயோ அது வெளிவருவதிலேயோ மாற்றம் கிடையாது. ஒண்ணு கருப்பைக்கு போகக்கூடிய பாதையில தான் அது தடுக்கப்படுகிறதே தவிர உற்பத்தியில ஒண்ணுமே செய்ய முடியாது. அது இயல்பாகத்தான் இருக்கும். அதனால குடும்பப்பட்டு கட்டுப்பாடு செய்து கொண்டவர்களுக்கும் இந்த பயிற்சி நன்மையை செய்யும். அவர்களும் பயிற்சியை கற்றுக்கொள்ளலாம். இந்த 4வது கேள்வி, கருமுட்டை ஒன்று மட்டும் உருவாகும் போது ஏன் ஆண்களுக்கு 5 மில்லியன், அதாவது ஒரு எத்தனை கோடி, ஒரு எம்எல் ஏதோ கணக்கு 5 மில்லியன்
திசுக்கள் இருக்கும், உயிர் துகள்கள் இருக்கும் அப்படின்னு மருத்துவம் ஒரு கணக்கு சொல்லுதுங்க. ஏன் இவ்வளவு உயிரணுக்கள் இதுல இருக்குது என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது, இப்போ பெண் உடலிலே ஒரு முட்டை தான் உருவாகும். அது அது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சினை முட்டைகள் அது கொத்தாக இருக்கும். அந்த கொத்திலிருந்து ஒரு முட்டை மட்டும் மாதத்துக்கு விடுபட்டு வெளியே வந்து, அது அந்த கருத்தரிப்பதற்கான பக்குவத்தை பெற்று 12ஆம் நாளிலிருந்து ஏதோ ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுல கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு ஆற்றல் குறைந்து பிறகு அந்த விளக்கு நாட்கள்ல அது வெளியே வந்துரும். மறுபடியும் அடுத்த முட்டை உருவாகும்னு சொல்லுவாங்க. இதை சொல்லுவாங்க கண்ணதாசன் பாட்டுல மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும். அது கூட துணை கொள்ள தவிக்கும் உறங்க துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்குன்னு ஒரு 3 வரி இருக்குங்க. இந்த கர்ணன் திரைப்படத்துல வர்ற பாட்டுன்னு நினைக்கிறேன். மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும். அந்த சினை முட்டைகள் இருந்து ஒரு முட்டை மட்டும் சூடு அதிகமாகி அது வரிசையா வரும். அது கரு உருவதற்கு தயாராக வருவதனால இப்ப பொதுவாக இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் உடைய நாட்டம் என்பது சந்ததி உருவாக்கக்கூடிய ஆற்றல் மட்டுமே சொல்லுவாங்க. இது இன்னொரு திரைப்பாடலே ஒரு கவிஞர் சுரதா எழுதிய பாட்டு. திருமண வாழ்வில் ஒரு மனமாகும், பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாதுன்னு ஒரு 3 வரி இருக்குங்க. திருமண வாழ்வில் ஒரு மனமாகும், பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. அதனாலதான் வயதாகின்ற போது பிள்ளைகளுக்கு வயதாகின்ற போது மட்டும் இல்ல, குழந்தைகள் பெற்ற பிறகே அவங்க தாய் அப்படின்ற ஸ்தானத்துக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும். மனைவி என்ற கடமையை விட தாய் என்ற கடமைக்கு தான் அதிகமான பொறுப்பு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ காரணம் என்னன்றது இவர் சொல்றாரு. அதனுடைய நாட்டமே சந்தை உருவாக்கவே தவிர வெறும் இன்பத்திற்காக மட்டும் அல்ல என்ற கருத்தை சுரதா சொல்றார். அதே போல கண்ணதாசன் சொல்றாரு, அது சரியான வரி நினைவில்லை, அது துணையின் நாடி இருக்கும் துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம். அது ஏன்னா கருவாகின்ற வரைக்கும் அந்த முட்டைய தாக்கம் கருவாகணும்னு தான் இருக்கும். அதனால தான் அந்த உணர்வுகள் எளிதாக ஆட்படக்கூடிய அந்த மனோநிலை பெண்களுக்கு இருக்கக்கூடிய காரணம் அதுதான். அது கன்சீவ் ஆயிடுச்சுன்னா பிறகு அது இந்த நாட்டத்தை குறைத்துக் கொள்ளும். இப்படி அங்க ஒரு முட்டை இருக்கிற போது இங்க எதுக்கு மில்லியன் கணக்கில் உயிரணுக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்து வந்தேன், கருவூரில் குடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன். ஒரு ஒரு உயிர் அணுக்கள் கணவன் உடலிலிருந்து மனை உடலுக்கு போய் அது குழந்தையாக எப்படி பிரசவமாச்சுன்றத ஒரு 4 வரியில ஒரு பிரசவத்தை முடிச்சிட்டாரு கண்ணதாசன். உடலூரில் வாழ்ந்திருந்தேன் கணவன் இடத்துல, உறவூரில் மிதந்து வந்தேன் தாம்பத்தியத்துல, கருவூரில் குடி புகுந்தேன் கன்சீவ் ஆச்சு, மண்ணூரில் விழுந்து விட்டேன் பிரசவம் ஆயிடுச்சு. இப்போ இங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகுது பாருங்க. ஸோ இன் டிரான்சிட் லாஸ். இப்போ மின்சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கும், தொலை தூரத்தில் இன்னொரு டவர் இருக்கும். இப்படி கிலோமீட்டர் தூரம் கணக்கா டிராவல் பண்ணதில்ல. அப்போ என்ன ஆகுது, அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சு போகிற போது அங்கங்கே ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு அந்த மின் அழுத்தத்தை அதிகப்படுத்துவாங்க. அப்போ மின்சாரத்திற்கே பயணிக்கின்ற தூரம் அதிகமாகின்ற போது அவருடைய ஆற்றல் குறைந்து போய் மீண்டும் அதை உத்வேகப்படுத்தக்கூடிய ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படுகின்ற போது, அதே போல ஒரு ஆண் உடலிலிருந்து கருப்பைக்கு அந்த உயிர் சக்தி பயணிக்கின்ற போது இடையிலே அது சக்தி இழந்து போகும். அதனால
அந்த உள்ளே கருப்பையில போய் ஒரு அணு கூட கலக்கணும். அப்போ இந்த மராத்தான் ரேஸ் வந்து எங்கேயோ நாம நடத்துறது இல்ல. ஒரு குழந்தை சிசுவாக கருவாகின்ற போது ஒரு மாரத்தான் ரேஸ் நடக்குது. ஸோ எவ்வளவு போய் அங்கே ஒரு அணு சேர்ந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அதே இடத்துல தன் இனத்தை தானே கொல்லும். கூட அணுக்களை அங்கே சுரக்கின்ற ஒரு ரசாயன திரவம் உடனே மற்ற உயிரணுக்கள் எல்லாம் கொண்டுடும். அப்போ ஒரு குழந்தை கருவாகின்ற போது பல பேரை கொண்டு தான் உயிராகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிறப்பிலேயே இதெல்லாம் இயற்கையுடைய அமைப்பு. சமயத்தில் 2 பேருக்கு ஒரே சமயத்துல கன்சீவ் ஆயிட்டா அதான் இரட்டை குழந்தைகளாக பிறப்பது என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கு. இப்படி அந்த இழப்பை சரி செய்வதற்காகத்தான் மில்லியன் கணக்கில் உயிர் சக்தி உற்பத்தி ஆகிறது ஆண் உடலில் இருந்து. அடுத்து வித்து சக்தி விந்து சக்தி 2 ஒன்னே தான், வேறு வேறு கிடையாது. அடுத்து ஓஜஸ் என்பது என்ன அப்படின்னா, இப்போ ஏற்கனவே அந்த ஆத்மாவை பற்றி பேசுற போது ஒரு கருத்தை சொன்னேன். நம்ம இந்த சிடி இருக்கு பாருங்க, டிஸ்க், அதை ஒப்பிட்டு விளக்கம் சொன்னேன் இல்லையா? அதே போல பாவனை பண்ணி பாருங்க. மையத்துல சுத்தருடைய பின்னமாகிய அறிவு, அவருடைய ஆற்றல் சுழற்சி வேகத்துல 40 அடி வரைக்கும் போகுது. இதுல 14 இருந்து 40 வரைக்கும் உள்ளது ஜீவாத்மாவாக அனுபவங்களை பதிந்து வைத்திருக்கிறது. இப்போ மையத்தில் இருக்கக்கூடிய அந்த தூய அறிவின் ஆற்றல் வேகம் பெற்று இயங்குகின்ற போது அதில் தோன்றக்கூடிய காந்தலைகளோடு அசுனி முத்திரை செய்கின்ற அந்த பயிற்சியினால் குவிந்த காந்தலைகளும் இணைந்து அந்த இடத்துல ஓஜஸ் மூச்சு போடுற போது அந்த மூச்சோட கலந்து மேலே ஏறுவதனால அதுக்கு திணிவு அதிகமாக இருக்கும். ஸோ ஓஜஸ் என்றால் திணிவு அதிகமான ஆற்றல் தான் மேலே கொண்டு போக முடியும். இதுலயும் பாருங்களேன், மேலே கொண்டு போகணும்னு சொன்னா ஒன்னும் கீழே இருந்து உந்து சக்தி கொடுக்கணும், மேல இருந்து ஈர்ப்பு சக்தி வரணும். இந்த 2க்காகத்தான் மூலபந்தம் மேல நாக்கம் அடிக்கிறது, அர்த்தலம்பிகா யோகம், 2 செய்வோம். ஸோ இப்படி இந்த பயிற்சி எல்லாம் மிக நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னால் மிக அற்புதமான அறிவியலை மையமாக கொண்ட ஒரு உயிர் பயிற்சி தான் காயல்பம். அடுத்த ஒரு கேள்வி, மாணவர்கள் இந்த பயிற்சியை செய்யலாமா என்ற ஒரு கேள்வி. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, கண்டிப்பாக 14 வயது 15 வயது ஆனவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும். ஆண் பிள்ளையாகட்டும் பெண் பிள்ளையானாலும் இருபாலருக்கும் கண்டிப்பாக காயல் பயிற்சி கொடுக்கணும். இதை மறந்து போன சமுதாயம் மட்டுமல்ல, அந்த உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவு வகைகளும் சின்ன திரை பெரிய திரை காட்சிகளும் பிளஸ் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் என்ன செய்யுது, அந்த அந்த ஹார்மோனை தூண்டிவிடுது. அதனால 14 வயதில் பருவமடைய வேண்டிய உடல் 9-10 வயதிலேயே பருவமடைந்து போகுது. அப்போ உணவு ஒரு முக்கியமான காரணம். 2வது புலன் கவர்ச்சியை தூண்டுகின்ற காட்சிகள் திரைப்படங்களிலே அதிகமாக காட்டப்படுவது இன்னொரு காரணம். 2வது இன்றைக்கு இணையதள வசதிகள், சின்ன திரை வரைக்கும் எல்லாமே உடலை மையமாக வைத்து கவர்ச்சி பேசி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டம். பல கோடிக்கணக்கான பணம் இதுல கைமாறுகின்ற ஒரு ஏமாற்று வேலை நடக்குது. அதனால நிச்சயமாக கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் 15 வயதில இந்த பயிற்சியை தந்துவிட வேண்டும். அப்படி தருவதனால கற்பு ஒழுக்கம் பாதுகாக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல மையத்தில் திணிவு அதிகமானால்தான் உந்து வேகம் வரும், வெளியே போகின்ற உந்து வேகம் வரும். இதை தினசரி நம்ம எடுத்து ரீசைக்கிள் பண்ணி உடனே கொண்டு போவதனால இப்ப என்ன ஆகுது, மையத்தில் திணிப்பதற்கான காலம் நீட்சியாகும். அப்போ அந்த அந்த வெளியேற்ற வேகம் உந்து சக்தி குறைவதனால
இது வந்து அந்த கவர்ச்சியில நாட்டத்தை ஏற்படுத்தாது. இரண்டாவது, இது மேல போறப்போ அது லோப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல்மொழிக்கு போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று அந்த மருத்துவ குணம் வாய்ந்த பாக்டீரியா உருவாகிறது ஒரு காரணம். 2வது இந்த லோப்ஸ் என்ற மேல் மூளைக்கு அதிகமான காந்த சக்தி போய் பழகுகின்ற போது இயல்பிலே கூட நம்முடைய சுழற்சியில வரக்கூடிய ஆற்றலை அந்த மேல் மூளை வந்து அதிகமான சக்தி எடுத்துக்கொள்ளும். அப்போ எடுத்துக்கொண்டால் அது நமக்கு மூளை திறனை அதிகப்படுத்தும். அதனால மாணவர்களுக்கு காயல்பு பயிற்சி செய்கின்ற போது ஒன்று இந்த பால் கவர்ச்சியில சிக்க மாட்டாங்க. 2வது இந்த 2வது இந்த படிப்புல வந்து நினைவாற்றல், புரிந்து கொள்ளக்கூடிய திறம் இதெல்லாம் அதிகமாகிறதுனால கல்வியில வந்து நல்ல உயர்ந்த இடத்தை பெற முடியும். அதுல மனசு திரும்பிடுச்சுன்னா இதுல வேகம் குறைஞ்சு போயிடும். படிப்பு வரலனாத்தான் வேற இதுல நாட்டம் போகும். நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு இதெல்லாம் நாட்டம் இருக்காது. அப்போ அதை மேம்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி காயல்பம். அதே போல பெண் பிள்ளைகளுக்கும் இது வந்து மிக அதிகமான அளவிலே அதை பண்ணிடும். அதோட இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கின்ற போது இது இந்த செக்ஸுவல் எஜுகேஷன் சொல்றாங்க பாருங்க. அது என்ன சமுதாயத்துல விளைவை தந்திருக்குன்னு சொன்னா, இந்த சேஃப்டி பீரியடை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்களே தவிர, அதுல கற்பு ஒழுக்கத்தை பின்பற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. இதுல காயல் பயிற்சி நம்ம சொல்ற போது, அதை தவிர்த்து இதை வந்து எப்படி அந்த வியம் வருது, தன்னை போல் இன்னொரு உயிரை உற்பத்தி செய்வதற்கான இயற்கையின் உந்து ஆற்றலை தவிர, இது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு காலத்துல எல்லாம் 15 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ அதுக்கு பொருத்தமா இருந்தது. இன்றைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் 25, 30 வயசு கல்யாணம் பண்றாங்க. அப்போ இது முறை தவறினால் ஒன்று நோய்களுக்கும் காரணமாகும், 2வது ஒழுக்கம் கெடும், 3வது பல பிரச்சனைகளுக்கும் காரணமாகும். இந்த பழக்கம் வாழ்நாள் முழுவதும் மாறாது. அதனால துவக்கத்திலேயே நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி கொண்டால்தான் கடைசி வரைக்குமே அது வந்து வாழ்க்கைக்கு நன்மை தரத்தக்கதாக இருக்குமே தவிர, இல்லைன்னா புலன் கவர்ச்சியிலேயே சிக்கிடுவாங்க. அதுலேருந்து மீள்வது மிக கடினம். அதனால் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி மிக மிக ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும். அடுத்ததாக சில பேர் இந்த காயல்பத்தை பற்றி சில வீடியோ கூட நான் பார்த்தேன் யூடியூப்ல. அந்த காலம் இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. யாரோ சில பேர் இந்த புதுசாக கண்டுபிடிப்பாங்க பாருங்க, இந்த யூடியூப் விஞ்ஞானிகள். காயல்பம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் காயல்பம் செய்தா குழந்தை பிறக்காது அப்படின்னு ஒரு கருத்தை பறிப்போட்டிருக்கிறேன். இது நிறைய பேருக்கு, ஏன்னா இந்த அந்த திணிவு குறையும் சொன்னேன் பாருங்க, அது பொட்டன்ஷியல் குறையும்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது கருவாவதற்கு ஒரு உயிரணு போதும் இல்லையா? ஒவ்வொரு உயிரினுடைய பொட்டன்ஷியல் குறைவா இருக்கிறதுனால மொத்தமா அதிகமா போக வேண்டியிருக்கு. இப்போ ஆவரேஜ் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஒரு பெட்டாலியன் போன வச்சுங்களேன், நல்ல ரேபிட் ஃபோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அவங்க 10 பேர் போனாலே ஒரு பெட்டாலியன் செய்கிற வேலை செஞ்சிருவாங்க. அது போல இங்க எண்ணிக்கை வந்து அவசியம் இல்லை. பொட்டன்ஷியல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கன்சீவ் ஆகும். அதுக்கான ஆற்றல் தான் காயப்பயிற்சியை தவிர இதை கெடுக்கிற ஆற்றல் கிடையாது. எனக்கு தெரிந்து மாணவ பருவத்திலேயே காயல்பம் கற்றுக்கொண்டவர்கள் இல்லறத்துல இருக்கிறதையும் குழந்தைகளை பற்றி நல்லா இருக்கிறது பார்க்குறேன். ஸோ இது வந்து ஏதோ காயல்பம் என்னென்ன தெரியாதோ சொன்ன கருத்தை தவிர, இது 10 வருஷம் செஞ்சா கெட்டி ஆயிடும், அப்புறம் வந்து வெளியே வராது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திணிவு அதிகமானால் அது வெளியே வரத்தான் செய்யும். அதனால இது வந்து எந்த வகையிலையும் இல்லறத்துக்கோ அல்லது வந்து சந்ததிக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது நிறைவை ஏற்படுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய தன்மை தான் இருக்குமே தவிர, காயல்பத்தினால எந்த பக்க விளைவோ, பாதிப்போ, நட்டமோ எதுவுமே கிடையாது. எதையும் இழப்பதும் கிடையாது. அடுத்ததாக புதுமண தம்பதியர்
காயல்பம் செய்தால் கருவுறுதல் பாதிக்கப்படுமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இது இதுக்கு சொன்ன அதே பதில் தான் இது. எப்படி 10 வருஷம் காயல் பண்ணா குழந்தை பிறக்காதான்னு கேட்ட மாதிரி இதுவும் அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா தம்பதியர்களுக்கு என்று மகரிஷி ஒரு சிறப்பான காயல்பத்தை பயிற்சி தந்திருக்கிறார். அந்த குறிப்பேட்டில் அது தனியா இருக்கு. இந்த நுட்பம் முதல்ல யார் கண்டாரு தெரியுங்களா? ராமாயணத்துல வால்மீகி மகரிஷி தான் கண்டுபிடிச்சார். இப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறது. குண்டலினி சக்தியை உச்சிக்கு ஏற்றினால் பிறக்கின்ற குழந்தை அவதார புருஷனாக இருக்கும் என்ற கருத்தை கண்டெடுத்தவர் வால்மீகி. எங்க சொல்றாரு? தசரதனுக்கு குழந்தை பிறக்கல. கைகேயி 2வது மனைவி, 3வது மனைவி, 2வது சுபத்திரை. ஸோ கோசலை, சுபத்திரை, 3வது கைகைன்னு சொல்லுவாங்க. சில ராமாயணத்துல கைகை 2வது மனைவியாகவும் பேசுவாங்க. எப்படி இருந்தாலும் அது 3 பேருக்கும் குழந்தை பிறக்கல. சரி, ரிஷ்யசிருங்கர் புத்திர காமஸ்டியாகம் நடத்தி வைத்தார். அதுல ஒரு இதுல பாயசம் வந்ததுன்னு சொல்லுவாங்க, ஒரு கதையில மாம்பழம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. பாயசத்தை விட மாம்பழம் என்ற கருத்து தான் தத்துவம் அடங்கியிருக்கு. இதே மாம்பழ தத்துவம் திருவிளையாடல் புராணத்திலையும் முருகனுக்கு மாம்பழம் கிடைக்கல என்ற ஒரு கருத்து இருக்கு பாருங்க, அங்க வரும். 3வது கருத்து என்னன்னா, ஒரு சித்தர் பாடலில் மாங்காய் பால் உண்டு மலை மீது இருப்போர்க்கு தேங்காய் பால் எழுது கிடைக்குதம்பாய் என்ற ஒரு கவி சித்தர் பாடல்ல இருக்கு. இப்ப இந்த 3 இடங்களிலேயும் ஏன் மாம்பழம் குறிப்பிடப்படுகிறது என்றால், நம்முடைய உச்சியில பீனில் கிளாண்ட் இருக்கு பாருங்க, இது சின்ன ஒரு பட்டாணி அளவில மாங்காய் வடிவத்தில் இருக்கிறதாக தத்துவம் பேசுகிறது, விஞ்ஞானம் மறுக்கிறது. விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க? பைன் கோன் அப்படின்றாங்க. பைன் கோன் அப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஆல்பா ஆல்பான்னு ஒரு சின்ன இதுல ஹோமியோபதியில ஆல்பா மால்ட்னு ஒரு டானிக் இருக்குங்க. ஆல்பா மால்ட் அது கொஞ்சம் கெட்டியா இருக்கும். நம்ம அந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்களே, அது போல அது ரொம்ப பயனுள்ள ஒன்று. இந்த ஆல்பா ஸ்ப்ரவுட் ஒன்று இருக்குங்க. அது இப்போ ரீசெண்டா நான் அமெரிக்கால ஒரு நார்த் கொரியன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அங்க மட்டுமே கிடைக்கும் அந்த ஸ்ப்ரவுட்ஸ். இது மிக அற்புதமான ஐட்டம். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எள்ளு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன விதை அது ஆல்பா. அதை முளை கட்டியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு அந்த பயிர் வளர்ந்துருக்கும். தலையில சின்ன ஒரு எறும்பு சைஸ்ல தான் அந்த இருக்கும், அந்த ஆல்பாவுடைய அந்த இது. இது போல ஒரு 2 mm 3 mm லென்த்ல பீனிக் கிளாண்ட் இருக்கு அப்படின்றது தான் இப்போ சயின்ஸ் சொல்லுது. இப்போ தத்துவத்துல மாங்காய் அப்படின்றோம், இவங்க இல்லைன்றாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அது ரெண்டுக்கும் ஒரு பிரிட்ஜிங் ஒன்று தேவைப்படுது. சயின்ஸுக்கும் மெட்டாபிசிக்ஸ் சொல்லக்கூடிய தத்துவத்திற்கும் ஒரு பிரிட்ஜிங் தேவையா இருக்கு. ஒரு வேளை இவங்க எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்றாங்க, இந்த ஷேப்ல இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு வேளை அவங்க பார்த்த அந்த சின்ன துகள் என்பது மாங்காய் வடிவத்தில் இருக்கலாம், அதை சித்தர்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரெண்டோட கோயின்சைடு பண்ணி ப்ரூஃப் பண்ற வரைக்கும் தத்துவம் தனியா, விஞ்ஞானம் தனியா தான் நிற்கும். இப்போதைக்கு நம்ம ரெண்டையும் இணைத்து ஒரு பிரிட்ஜிங் பண்ணணும்னு சொன்னாக்க, இதையும் சொல்லி அதையும் சொல்லி இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துல தான் முடிக்க முடியுமே தவிர, இன்றைக்குள்ள விஞ்ஞானத்தை வச்சுக்கிட்டு இது சயின்ஸ் படி தப்பு, இல்லை தத்துவத்துப்படி இது தப்புன்னு நம்ம ஆர்கியூ பண்ணினா அது மீனிங்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்படி இந்த ராமாயணத்துல இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, ஞானத்திற்கு ஓமானமாக மாங்காய் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ இது இந்த மாம்பழத்தை சாப்பிட்டதுனால
ராமனும் தெய்வீக பண்புகள் உள்ளவனாக பிறக்கிறான். ராமன் மட்டும் அவதாரம் இல்லை, 4 பேரும் அவதார புருஷர்கள் தான். ஆனா சிறப்பு ராமனுக்கு மட்டும்தான். ஏன்னா இதுல இந்த 4 கேரக்டருக்கும் தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அறிவுபூர்வமான அம்சம் வந்து ராமன், அதாவது அறிவுன்னு வச்சுக்கங்க, இருப்பு. இது எழுச்சி பெற்று ஆற்றலாகின்ற போது இலக்குவன். இந்த இந்த இருப்பும் இயக்கமும் சேர்ந்து இந்த உலகமாகிற போது பரத்ன உலகம். இதுக்கு தூய்மையான தன்மை இருந்ததுன்னா அங்க போராட்டம் கிடையாது, ஈகோ கிடையாது. அப்ப சத்ருக் அனன் அப்படின்னாக்க தனக்கு எதிரி இல்லாதவன் அல்லது எதிரிகளை அழிக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போ ராமன், இலக்குவன், பரதன், சத்ருக்கன் 4 வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, இருப்பு, ஆற்றல், உலகம், இறை தத்துவத்தோடு ஒன்றி போகக்கூடிய அறம் சார்ந்த தன்மை. இந்த 4மே என்னோட அம்சம் தானே. அதனால் ஏன் 4 பேர் அவதார புருஷனுக்காக அந்த தத்துவத்துல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ராமனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டன்னு சொன்னா, அறிவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம். அறிவு தான் எல்லாமாக மாற்றம் பெறுகிறது. அதனால் அவன் முதல் மகன், அது சிறப்புள்ளவன். அவதார அந்த தகுதி வந்து ராமனுக்கு கொடுக்குறாங்க. 4 பேரும் அவதாரங்களாக மதிக்கப்பட்டாலும் சிறப்பு வந்து ராமனுக்கு மட்டுமே என்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மாங்காய்பால் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி இருந்தால் அவதார புருஷன் போல ராமனை போல குழந்தை பெறலாம் என்று முதல் எடுத்து காட்டியது வால்மீகி. சித்தர்கள் வந்த பிறகு இப்படி ஒரு குழந்தை பெற முடியும் என்று அவங்க குறிப்பு கொடுத்தாங்க. அந்த குறிப்பை மகர்ஷி அவங்க எடுத்து இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, இந்த பயிற்சி தாம்பத்தியத்திற்போது செய்யக்கூடிய ஓஜஸ் மூச்சு பயிற்சி மேல உச்சிக்கு போகும். அப்போ வித்து சக்தி வெளிப்படுகின்ற போது, ஓஜஸ் மூச்சு போட்டு வெளிப்படுத்துகின்ற போது, அப்போ மனம் வந்து மூலாதாரத்திலிருந்து துரியத்துக்கு போய்விடுவதனால் அங்கே இருந்த அந்த உணர்வோடு அறிவு திறத்தோடு கருவாகின்ற போது பிறக்கின்ற குழந்தை உடல் ஆற்றலோடு அறிவு திறத்தோடு நற்பண்புகளோடு பிறக்கும், ராமனை போல இருக்கும். அப்போ ராமனை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க காயல்பம் செஞ்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் காயல்பம் செய்யாம குழந்தை பெற்றுக்கூடாதுன்ற அறிவும் அங்க இருக்கணும். இப்படி மிக அற்புதமான ஒரு தத்துவம் சார்ந்த அறிவியல் சார்ந்த உண்மை இதுல இருக்கு. அதை மகர்ஷி அவர்கள் நமக்கு ஒரு பயிற்சி முறையாக இன்றைக்கும் ஒரு ராமனை போல குழந்தை பெற்றுக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். அதை முதல்ல ஒரு சந்ததி பயன்படுத்தணும். அது ரிஃபைன் ஆகி வரபோது அடுத்த செகண்ட் ஜெனரேஷன்ல இன்னும் கொஞ்சம் நல்ல பண்புகள் இருக்கும். அடுத்த தேர்ட் ஜெனரேஷன் வருகின்ற போது இன்னும் தெய்வீகத்தன்மை கூடி வரும். இப்படி படிப்படியாக உயர்ந்து ஒரு அற்புதமான இல்லறத்தை, அற்புதமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதெல்லாம் இந்த காயல்பு பயிற்சியிலே, அந்த தாம்பத்தியத்தின் போது செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியில் அடங்கியிருக்கிறது. அடுத்த கேள்வி வந்து, கர்ப்பிணி பெண்கள் ஓஜஸ் போடக்கூடாது, ஆசிரமுத்திரை பண்ணிக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கு. இது ஏன் மகர்ஷி வந்து இதை சொல்லிட்டாரு அப்படின்னா, ஸ்பின்ஸ்டர்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி பெண்கள் கர்ப்ப காலத்திலேயும் பிரசவமான பிறகு ஒரு 2-3 மாதங்கள் வரைக்கும் இந்த பயிற்சி செய்கின்ற போது அந்த அடிவயிறு சுருங்கி இயல்பு நிலைக்கு வரும் அப்படின்று மருத்துவத்துறையே பரிந்துரை செய்வதனால இந்த ஓஜஸ் மூச்சுனா நமக்கு பிரச்சனை கிடையாது. இது அஸ்வினி முதிரினால பிரச்சனை கிடையாது. இப்போ ஓஜஸ் மூச்சு போட்டு ஏதாவது ஒரு ரீசன்ல வந்து குறை பிரசவமோ கரு களைவதோ ஆகும். அன்னைக்கே சொன்னல இதெல்லாம் பண்ணாதேன்னு, அதான் இப்படி ஆகி போச்சும்பாங்க எல்லாரும். வீட்லையும் சொல்லுவாங்க, மருத்துவம் சொல்லுவார். இது எதுக்கு இந்த மம்பு நமக்கு? அதனால ஓஜஸ் மூச்சு போட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அது என்ன டெக்னாலஜின்னா, அஸ்வினி முத்திரை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியை தரக்கூடியது. அப்போ கரு தாங்கணும் சொன்னா வெப்பம் இருக்கக்கூடாது. கருவுற்றவங்க பப்பாளி சாப்பிடணும்னு சொல்றாங்க இல்லையா? ஓஜஸ் போட்டா கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும், அவ்வளவுதான். ஒன்றும் கருவை கலைக்கிற அளவுக்குலாம் வெப்பம் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும். அதனால இதை விட்டுட்டு ஓஜஸ் மட்டும் போட்டீங்க அப்படின்னாக்க அந்த
உஷ்ணத்தின் தாக்கமே இருக்காது, குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது, வித்தை கெட்டிப்படுத்துவதனால் ஏற்படும் நன்மை என்ன? இந்த பயிற்சி செய்தால் வித்து கெட்டிப்படும். என்ன நன்மை அப்படின்னா, வித்து சக்தி கெட்டிப்பட்டால் உடல் முழுவதுமே அதே தன்மை சமமாகின்ற போது, எப்படி இந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபல் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கும். இப்போ திரவம் எடுக்கிறோம், இரும்பு எவ்வளோ பெருசுங்க, 1 கிலோ. பாதரசம் லிக்விடா இருக்கும், கொஞ்சம் எடுத்தாலே போதும் 1 கிலோ வந்துடும். இப்போ இவ்வளோ பெரிய இரும்பு துண்டு, அதே எடை குறைந்த அளவுள்ள பாதரசத்துக்கு இருக்கு. அது போல இரும்பாக இருக்கின்ற இந்த வித்து சக்தி பாதரசம் போல திணிப்படுத்தி விட்டால் ஆற்றல் அதிகம் தானே, கொஞ்ச இடம் போதும், ஆனா வெயிட் அதிகம். அது போல் உடலுக்கு நன்மை செய்யுமே தவிர வித்து சக்தி கெட்டிப்படுவதனால எந்த நட்டமும் கிடையாது. இரண்டாவது, அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இந்த பயிற்சி செய்யலாமா? ஏன்னா இந்த ஹீலிங் ஆகணும், அதாவது மேற்பக்கம் அந்த புண் ஆறிவிட்டாலும் கூட அந்த நம்முடைய டோட்டல் தோலுடைய பருமஞ்சு இருக்கு பாருங்க, அது உள் வரைக்கும் ஆறணும். அதுக்கு கொஞ்சம் மாசக்கணக்கில் டைம் ஆகும். அதில் மேலே மட்டும் பார்த்துட்டு புண்ணு சரியாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைந்து நார்மல் ஆகிறதுக்கு அதிகபட்சம் 1 வருஷம் ஆகும். அதனால் எந்த விதமான அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் பயிற்சி எப்போதும் போல செய்யலாம், எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது. சரி, ரெண்டாவது ஒரு முக்கியமான கருத்து, இதை பாலுணர்வும் ஆன்மீக மேம்பாடும் வருகின்ற போது வச்சுக்கலாம். இந்த கேள்வி மட்டும் இப்ப சொல்லிடுறேன். தாம்பத்தியத்தின் அளவை, இடைவெளியை எப்படி நிச்சயிப்பது? தாம்பத்தியத்தின் அளவை, இடைவெளியை எப்படி நிச்சயிப்பது? முக்கியமான கேள்வி. சுருக்கமான விடை மட்டும் சொல்லிடல, விளக்கம் அந்த தலைப்பு வரும்போது விளக்கமா பார்க்கலாம். இப்போ ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குங்க, 1.5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 12 வோல்ட்டுன்னு ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்கு. இந்த ரீசார்ஜ் பேட்டரி அந்த எக்யூப்மெண்ட்ல வச்சு பிளக்ல மாட்டிட்டோம்னா அது சார்ஜ் ஆகி அதே வோல்டேஜ் வந்துடும். இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றதுனால ஒரு 6 வோல்ட் பேட்டரியில 7 வோல்ட் கரண்ட் நிக்குமா? நிக்காது. ஏன்னா அதனுடைய கெமிக்கல் நேச்சர் அவ்வளவுதான். அதே போல ஒரு உடலில் ரசாயனத்தன்மை இவ்வளவுதான் தாங்க முடியும் என்ற கணக்கு இருக்கு, அதுக்கு மேல் தாங்காது. காயல்பம் செய்யற போது இந்த தாங்கும் சக்தி அதிகமாகும். ஏன்னா பேட்டரியுடைய ரசாயனத்தை மாற்றுகின்ற டெக்னாலஜி போல நம்முடைய மூலாதாரத்தினுடைய உயிர் சக்தியினுடைய மையத்தையே அதிகமான தாங்கும் சக்தி தரக்கூடிய பயிற்சி தான் காயல்பம். அதனால தான் உயிர் சக்தியை உற்பத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னோம். அதனால இதுக்கு தாங்கும் திறம் அதிகமா வர்றதுனால உடல் செல்களுக்கும் அதே போன்ற தாங்கும் திறம் அதிகமாகும். ரெண்டாவது, இடைவெளி என்ன கணக்குன்னா, சோர்வு அல்லது காலை விழிக்கிற போது ஒரு அசதி இதெல்லாம் இருந்ததுன்னா அளவு தாண்டி விட்டோம் என்று அர்த்தம். அவ்வளவுதான். அடுத்தது 3வது பயிற்சி அகத்தாய்வு. இதை பற்றி அடுத்த அமர்வை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள். மிகச்சிறப்பான சிந்தனை ஐயா. இந்த காயக்கல்ப பயிற்சியில பலருக்கும் இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கியிருக்கின்றீர்கள் ஐயா. காயக்கல்பத்தை பயிற்சி ஏற்கனவே பல சிந்தனைகள் எங்களுக்கு விளக்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கேட்கின்ற போது பல புதிய கருத்துக்களையும் ஐயா நமக்கு தந்திருக்கின்றார். அதில் தொண்டு புரிகின்றது. ஐயாவுடைய ஆராய்ச்சி ஓய்வதில்லை. தொடர்ந்து ஐயா மேலும் தலைப்புகளை ஆராய்ந்து புதிய புதிய விளக்கங்களை எல்லாம் ஐயா கொண்டு வருகின்றார்கள். மிகச்சிறப்பு ஐயா.
அற்புதம். இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். பத்மினி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்கமுடன் சொல்லுங்கள். ரொம்ப அருமை. 10 நிமிஷம் லேட்டா வந்தாலும் 10,000 வருஷத்துக்கு நிக்கக்கூடிய அருமையான வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து உதிர்த்த ஒவ்வொன்றும் எங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதா இருக்குங்க ஐயா. அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் ராமாயணம் எல்லாம் கூட சேர்த்து வச்சு ஒவ்வொன்றுக்கும் லிங்க் பண்ணி இந்த மாங்காயை கொண்டு வந்தீங்க பாருங்க, அதுவும் இன்னும் ரொம்ப சிறப்புங்க ஐயா. இந்த பாடல்கள் மூலியமா அந்த தலையில இருக்கிற அந்த பட்டாணி மாதிரி இருக்கிற அந்த உருவத்துக்கு அதோட கோணெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி அவரைக்காய் மாதிரியா இல்லை, அவரைக்காய் மாதிரி இல்ல, ஒரு குறுக்க வந்து அந்த இது மாதிரி ஒரு கொத்துல தொங்குற மாதிரி மாங்காய் மாதிரி இருக்கும். அங்க பிட்யூட்டரியில பீனியல்ல அது பார்க்க சிறப்பா தான் இருக்கும். இன்னைக்கு மொத்தத்துல உங்களோட காயக்கல்பா ஸ்பீச் ஒரு எழுத்தும் மிஸ் பண்ண முடியாத ஒரு எழுத்துக்கள் ஐயா. மறுபடியும் போட்டு அதை நாங்க எழுதிக்கணும் ஐயா. அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்கமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து வெற்றி செல்வன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இந்த காயகல்பம் இது எனக்கு நானே இது ரொம்ப நாளா இத கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் இதுல இன்னும் பல நிறைய விளக்கம்லாம் கிடைச்சதுங்க ஐயா. ஆனா நான் என்னோட ஆராய்ச்சியில அந்த ப்ரூஸ் லிப்டன், அப்புறம் அவரோட குரு ஒருத்தர் நார்த் இந்தியன் இருக்காரு இல்லைங்களா, அவங்க சுவாமி விவேகானந்தர், அப்புறம் சிவானந்தர், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்பெஷலி சிவானந்தர் சொல்றாரு, ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்ப சுவாமிஜி வந்து காயகல்பம் பண்ணிட்டு நார்மலா இருக்க சொல்றாங்க. ஆனா அவரு வந்து 1 வருஷம் நீங்க வந்து அந்த நம்ம உடம்புல இருந்து அந்த உயிர் சக்தி வெளியில போகாம இருந்ததுன்னா நம்ம உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்ப அது வந்து எதை நினைச்சாலும் அதை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயா. அதே மாதிரி இப்ப ஈவன் சிவவாக்கியர் கூட ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளீரில் விருத்தரும் பாலர் அவர் மேனியும் சிவந்திரம், அத அவங்க லிங்க் பண்ற மாதிரி தெரியுதுங்க ஐயா. அந்த 1 வருஷம் இருந்தோம்னா நம்ம உடம்புல வந்து அவங்க செவன்த்துக்குன்னு சொல்ல, பட் சிவானந்தர் சொல்றது ஒரு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த நிலைமைக்கு போக முடியாது. அதுக்கப்புறம் நீங்க இயல்பு வாழ்க்கைக்கு வந்தாலும் வரலான்ற மாதிரி ஒரு கருத்து எனக்கு தோணுச்சுதுங்க ஐயா. அது ஆனா அதோட அதுக்கு பிறகு இயல்பு வாழ்க்கை வர்றது கஷ்டம். ஏன்னா அந்த சுகத்தை பார்த்த பிறகு இது எல்லாமே சின்னதா தெரியுங்கய்யா. அப்ப நம்ம எல்லாம் அந்த சுகத்தை சாரிங்க அப்ப பொதுவா இதுல ஈடுபாட்டு இருக்கிறவங்க, அதாவது இப்போ சிவானந்தர் அவங்க எல்லாம் வந்து துறவில வந்து தனி பிரம்மச்சரியத்துல போயிட்டாங்க. அது போல் உள்ளவர்களுக்கு இதுவே தான் அங்கேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரும் அளவில் உதவி செய்யும். காயல் பயிற்சி, தியானம், அகத்தாய்வு எல்லாமே சேரப்போகுது. மடத்தில் உள்ளவர்களும் ஒழுக்கத்தோடு பண்போடு நல்ல வகையில இருக்க முடியும். வெறும் வெளிவசத்துக்கு ஒன்றும் உள்ள ஒன்றும் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லபடியா இருக்க முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இது அந்த அளவுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை இல்லறத்தை நல்ல முறையில சிறப்பாக நடத்தி கொள்ளக்கூடிய வகைக்கு இதை பயன்படுத்திக்கிறோம். ஞானம் எப்ப பார்த்துக்கலாம்? ஒரு 60 வயசு பிறகு பார்த்துக்கலாம் வச்சுங்களேன், இல்லையா? ஓ சரிங்க. ஸோ நீங்க திரும்ப செய்துக்கிட்டு நான் வந்து இப்படித்தான் இருப்பேன்னீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வருமில்ல. 2 பேரும் ஓகே அப்படின்னா பிரச்சனையே இல்லை. தந்திரா சொல்லுவாங்க, தந்திரா ஒரு முறை இருக்கு, அதெல்லாம் இதை விட அட்வான்ஸ்டா போகும். யோசோ வந்து தந்திரா பேசுவார். ஸோ அது இதோட அட்வான்ஸ். அது மாதிரி 2 பேருமே பயிற்சி எடுத்தவர்களாக இருந்தா அது வேற நிலைக்கு போகலாம். ஒருத்தர் எடுத்து ஒருத்தர் எடுக்கல வச்சுங்களேன்,
ஆமாங்க. அது கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சிக்கலாயிடும் அப்புறம் இல்லையா? ஸோ அதெல்லாம் அது கன்சிடர் பண்ணி தான் மகரிஷி வந்து நமக்கு வந்து இல்லறத்துக்கு தான் இது வந்து குடும்ப யோகம் தானே மரவர கலைக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஓ! இந்த சரிங்கய்யா. பயிற்சியில வச்சு துறவுக்கு போனா இன்னும் சிறப்பா போகலாம். அதெல்லாம் ஓ! உண்மைதான். அவங்க சொல்லக்கூடிய கருத்து எதுவுமே பொய் கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய வகை வந்து இல்லறத்திற்கு இது போதுமானது. இதே பயிற்சி துறவில போகணுமா செய்யலாம். சரிங்க. அப்புறம் ஏன் இன்னும் 2 சின்ன கொஸ்டின் கூட இருக்குங்கய்யா. நம்ப சொல்லுங்க. நித்யானந்த தவம் பண்றோங்க இல்லைங்களாய்யா? அதுலயும் இந்த ம். உயிர் சக்தி திணிவு பெறுங்களா? ஏன்னா அந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒண்ணா தான் இருக்கு. அந்த அஸ்வினி முத்திரைய தவிர இல்லைங்களா? எப்படிங்கய்யா? இந்த நித்யானந்த நித்யானந்த தவமா? தவத்துல ஆமாங்க. நித்யானந்த தவம் தானே? ஆமா. ஆனா என்னன்னா, நித்யானந்த தவத்துல வந்து நம்ம அசுரமுத்திரை சேர்க்கறது இல்ல. சேர்க்கறது இல்ல. பட் உயிர் சக்தி அதுலயும் வலுப்பெறுங்களா? இல்ல. வருது. ஆனாலும் நீங்க வந்து ஒரு இப்போ இயல்பான ஒரு 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 ஸ்பியர் இருக்கு வச்சுக்கங்க. ஒரு ஃபீல்டு இருக்கு. இந்த ஃபீல்டுல கோர் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆற்றல மேல தூக்கணும்னு சொன்னா, கோர்ல வந்து திணிவு நார்மல் லெவல் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திணிவு இருந்தா தான் மேல தூக்க முடியும். ஓ! புரியுதுங்களா? புரியுதுங்க. புரியுதுங்கய்யா. அதனால அசுர முதிரை பண்ற போது அந்த ஃபீல்டுல இருந்து எனர்ஜி சென்ட்ரலைஸ் ஆகுது. சென்ட்ரலைஸ் ஆன சரி. பிறகு அது மேல தூக்குறது தான் கீழ ஒரு பிளாக் பண்றோம். மேல இழுக்கிறதுக்கு மேல ஒரு ஓப்பனிங் பண்றோம். ஓ! இல்லைங்களா? நல்லதுங்கய்யா. ஆமாங்கய்யா. ஆ, இப்ப புரியுதுங்கய்யா. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்ப அதுலக்கும் இதுக்கும். ஆ அதுதான். அ அப்புறம் இன்னும் ஒண்ணுங்கய்யா. இந்த இந்த இதெல்லாம் பண்றப்ப வியாதிலாம் வராது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆ, இப்ப ஆனா அவங்க காயகல்பம் பண்ணல. உதாரணத்துக்கு சிவானந்தரும் காயகல்பம்னு சொல்ல ஜஸ்ட் பிரம்மச்சரியம் தான் சொல்றாருங்க. அதாவது உடம்பு நம்ம வித்து கழுவி உடம்புலேருந்து வெளியேறக்கூடாது. இப்ப ராமகிருஷ்ணர் அதையே ஆமா, சொல்றாருங்க. ஆனா ஆமா. அவங்களுக்கே இப்ப இவராவது ஒரு 85 வயசு இருந்தாருங்க. அவர் ம். ராமகிருஷ்ணர்லாம் சின்ன வயசுலயே ஒரு பெரிய வியாதி வந்தது இல்லைங்களா? அது வரக்கூடாது இல்லைங்களா? அவங்க அந்த உயிர் அதாவது சக்தி ரொம்ப நல்லாயிடுச்சுன்னா. அதாவது உங்களுக்கு எல்லாம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர். ஆமாங்க. ராமகிருஷ்ணரு, ரமண மகரிஷி, கேன்சரு. மலர் மருத்துவம்னு ஒண்ணு இருக்குங்க. ஆஹ. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹோமியோபதியுடைய என்ன சொல்றது? ஒரு ஒரு வகை. ஹோமியோபதி தான் பேரண்ட். அதுலேருந்து ஒரு வகை வந்து மலர் மருத்துவம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சமுதாய சிந்தனை அதிகமாக உள்ளவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு உண்டுன்றாங்க. எண்ணம் எண்ணம் வந்து அந்த வியாதி உருவாக்கிரும்ன்றாங்க. ஸோ இப்போ இதைத்தான் சாமி என்ன சொல்றாங்க? சமுதாய வினை அப்படின்றாங்க. ஆனா இது ஒரு எதிர்மறையான ஒரு பிரதிபலிப்ப உண்டாக்குங்களேயா? இப்ப சாதாரண மக்கள் வந்து ஒரு பக்கம் இது பிரம்மச்சாரியம் உடம்புல உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ரொம்ப நல்லா இருக்கலாம். அப்படியே ஒரு உலகத்திலேயே உள்ள சந்தோஷத்தோட ஆமா. இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அடுத்த பக்கம் இப்படி இறந்தாங்கன்னா, நமக்கு சில பேருக்கு பயம் வருங்களாயா? இது இப்படி இருக்கலாமா? இல்ல அதாவது வேண்டாமா? நாம வந்து ராமகிருஷ்ணரோடையோ, ரமணரோடையோ ஒப்பிட முடியாது. நம்ம பிறப்பே அது மாதிரி இல்ல. அவங்க ஓ! ஞான பிறப்பு அந்த நிலையில இருந்தாங்க. அவங்கள நம்ம ஒப்பிட்டு பேசுறது பொருந்தாது. அது இல்லைங்களா? இது என்னங்க? இது இது பெரிய ஒரு அவங்களுக்கு வந்துருச்சு எனக்கு வந்துரும் அப்படின்னா, நானும் அவரும் ஒண்ணாக முடியுமா? ஓ! சரி, சரிங்க. இல்லைங்களா? அப்ப நம்பலாம் அத பத்தி சாதாரணமா உள்ளவங்கலாம் இப்ப நான் ஒப்பிடுவதற்கே பொருந்தாதுங்கய்யா. அது பொருந்தாது. ஓ! அவங்கெல்லாம் வந்து சரி அப்படியே பார்த்தா நாம வந்தா உடனே ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம், வருத்தப்படுவோம். அவங்க வருத்தப்பட்டாங்களா? இல்லங்க. இல்ல. கடைசி அப்போ வரைக்கும் நம்மால முடியாதுல்ல அது? முடியாதுங்க. நம்ம இல்லையா? சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு பயம் வருதுங்கய்யா. இதெல்லாம் ஆ செஞ்சதால வருமோ அப்படின்ட்டு. அதுதான். ஏன்னா அப்படின்றப்ப நமக்கு வந்து பற்றுதல் அதிகம். அவங்கள பற்று விட்டவங்க. சின்ன வயசுலயே பற்றுல விட்டுட்டு ஞானத்திற்கென்றே அவங்க பிறந்தவர்கள். உலகத்திற்கு ஒரு ஞானியாக வரணுன்றே பிறந்தவர்கள். அவங்க பிறப்பு வேற, நம்ம பிறப்பு வேற. சரிங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. கேள்வியில தகவல் ஒன்றை கேட்கின்றேன். ஆ, இன்றைய சிந்தனை உரையில நீங்கள் முந்திரி எடுத்த வகுப்போட பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு புது கருத்து ஒன்று எனக்கு வந்தது. இந்த ஃபெரசப்சைடு பற்றி அந்த ஓஜஸ் மூச்சை இழுத்து மூளையிலே கொண்டு வந்து
அதை உடனடியாக விடுவதற்கு அந்த பெர்செக்சைட் விளக்கம் தந்தீங்க ஐயா. சரியான விளக்கமே. அதில் விஞ்ஞானத்தை நீங்கள் நினைச்சு இது மகரிஷியுடைய சிந்தனையின் ஆழத்தை வெளிக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அதை பற்றிய விவரங்கள் எங்கு தேடலாம் ஐயா, கிடைக்கலாம்? அது எங்க தேடினா கிடைக்கும் தெரியலங்க ஐயா. ஏன்னா பயோமேடிசம் அதுக்குள்ள போனீங்கன்னா அது கிடைக்கும். ஏன்னா அவர்கிட்ட கேட்ட போது பயோமேடிசம் இதுல தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது ஆலியாருக்கு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு கொடுக்குற மறந்துட்டேன் காப்பி. அவங்க எங்கேயோ விட்டுட்டாங்க. அப்புறம் அது கிடைக்கவே இல்லை. மறுபடியும் அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையில. அதனால நான் பார்த்தது அதை அப்படியே மனசுல வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். பயோமேட்ஸம் போட்டு தேடி பாருங்க ஏதாவது கிடைக்குமான்னு. அல்லது நம்ம ChatGPT தேடிட்டா உடனே நாளைக்கு தேடி பார்க்கறேன் நான் சொல்றேன். ChatGPT தான் கேட்ட சொல்லிடுவார், உடனே சொல்லிடுவார். இப்போ அவர் சொன்ன விளக்கம் வச்சுதான் பீனிலாண்ட் இப்படி இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அந்த சிலர் வேற கருத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. இப்ப மூளையில வந்து கொஞ்ச நேரம் அதை ஒரு சில செகண்ட்கள் வச்சிருந்து இதுண்டா அந்த கலப்பு மருத்துவ குணம் அதுல கூட வரும் என்ற ஒரு கருத்தும் இருக்கு. அதுக்காகத்தான் நான் கேட்கிறேன். இல்ல, கூட வச்சிருக்க வேண்டியது இல்ல. அது மேல போய் கலக்கிற போதே மருத்துவ குணமா மாறிடும். இப்ப சயின்ஸ்ல என்னன்னா இந்த குரோமோசோம்ல வந்து சார்ஜ் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஆனா சார்ஜ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து காய் பண்ண அவங்களுக்கு தெரியாது. இதைத்தான் அந்த சயின்டிஸ்டோட நம்ம யாராவது ஒருத்தர் லிங்க் ஆன வச்சுங்களா, மிக அற்புதமான ஒரு உண்மை வந்து உலகத்துக்கு கிடைக்கும். இந்த குரோமோசோம்ல அந்த குரோமோசோமின் முடிவுகள் டெலோமேர் என்று சொல்லி இருக்குது. அந்த டெலோமேர் வந்து இந்த பயிற்சிகளால நீளுதன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ஆழியாறுல இப்ப கடைசியாக நடந்த கான்ஃபரன்ஸ்ல அதை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பயிற்சிகளால டெலோமேர் நீளுது. டெலோமேர் நீளுறதால இந்த குரோமோசோம்கள் பிரிஞ்சு வருகின்ற போது பாதிப்பு உண்டாகி அதுதான் ஏஜிங் ப்ராசஸ் காரணமாக இருக்குன்னு இது வந்து ஏஜிங்கை தடுக்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இது பற்றி நிறைய ஆராய்ச்சி போய்கிட்டு இருக்குது ஐயா. சிறப்பாக இருக்கிறது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னும் சின்ன கேள்வி. சொல்லுங்கம்மா. வாழ்கமுடன். இந்த காயகல்பால அஸ்வினி முத்திரை அண்ட் ஓஜஸ் மூச்சு ரெண்டும் போடுறோம். நித்யானந்த தவத்துல மூச்சை மூலாதாரத்துல இருந்து துரியத்துக்கு கொண்டு போய் மொத்தம் பரவ விடுறோம். அது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஓஜஸ் மூச்சுன்னு வச்சுங்க. ரெண்டு கொஞ்சம் ஒப்பீடு பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எதுக்குமா? நித்யானந்த தவத்துக்கும் காயகல்பத்துக்கும். அதுதான் ஐயா கேட்டாங்களே. அதுதான் அது வந்து நித்யானந்த தவத்துல வந்து நம்ம அசுமுதிரையோ பண்றது இல்ல ஆச்சுங்களா. இப்போ ஐயா சொன்ன அதே ஆன்சர் தான்மா. ஒரு ஃபீல்டுக்கு வச்சுக்கோங்க. ஒரு ஃபீல்டு இருக்கு, அதுல கோர் பாயிண்ட் இருக்கு. இப்போ அந்த கோர் பாயிண்ட்டுக்கும் அந்த ஃபீல்டில் உள்ள டென்சிட்டிக்கும் கரெக்டா இருக்கு. இதுல இருந்து நீங்க மேல இழுக்குறீங்க. இதுல நித்யானந்தத்துல அப்படி இழுத்து உடம்புல பரப்புறீங்க. ஆனா காயல்பம் பண்ற போது இதுல அந்த எனர்ஜி டோட்டல் ஃபீல்டுல இருந்து மையத்தை நோக்கி கான்சன்ட்ரேட் பண்றீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபீல்டில் உள்ளதை விட கோர் பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் திணிவு அதிகமா இருக்கும். இந்த திணிவை மேலே ஏத்துறீங்க. அப்போ வந்து அதுக்கு அந்த மெடிக்கல் கேட்டகரியில் உள்ள பாக்டீரியாவா கன்வெர்ட் ஆயிடும். அந்த கன்வெர்ட் ஆனதை ரீசைக்கிள் பண்ணி பாடி முழுவதும் ரீசார்ஜ் பண்ற போது எல்லா உயிர் செல்களுக்கும் வந்து மெடிக்கேட்டட் எனர்ஜி கிடைக்கும். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், நோய்கள் குணமாகும். நம்ம யூஎஸ்ல அருளானந்தம் ஐயா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த நித்யானந்த தவம் உட்கார்ந்து பண்ணணும்னு கூட இல்ல, பஸ்ல ஸ்டாண்டிங்ல இருந்தா கூட மேல கையை பிடிச்சிட்டு இருந்தா கூட இந்த நித்யானந்த தவம் செய்யலாம். ஆமா, அது அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம இன்ஸ்டன்டா வந்து டயர்ட் ஆயிட்டா எப்படி காஃபி டீ குடிக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த இறைநிலை தவம் இருக்கலமா? ஆமாங்கய்யா, இறைநிலை தவம் வந்து இதோட பெஸ்ட். அது
ஏன்னா சரி இது வந்து நமக்குள்ள எனர்ஜி வந்து சர்க்குலேட் பண்றீங்க. சரிங்க நீங்க இறைநிலை தவம் போயிட்டீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி உள்ள ரிசீவ் பண்றீங்க. ஓகேங்க அது அபண்டன்ட் ரிசர்வ் ஆயிருது சூப்பருங்க இல்லையா? அந்த ரிசர்வ் ஆயிருது ஒரு செகண்ட் மனசை குடிச்சு உள்ள எடுத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான சக்திக்கு மேலே கிடைக்கும். ரொம்ப சரிங்களா? சந்தோஷங்க பண்ணலாங்க. அது ஆமா. யூஎஸ்ல சண்டே பண்றாங்க. சாட்டர்டேல ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. என்ன ஒரு கேள்வி ஐயா நான் கேட்க விரும்புகிறேன். இந்த நித்யானந்த தவத்தை ஒரு சிலர், ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராசிரியர் இதை விளக்குகின்ற போது மூலாதாரத்திலே மனதை வைத்து முதல் தியானம் பண்ணுகின்ற போது மூலாதாரத்தை பிரபஞ்சத்தோட இணைக்கிறோம். சரி. அவ்வாறு பிரபஞ்சத்தோடு இணைக்கிற போது பிரபஞ்ச ஆற்றல் மூலாதாரத்திலே குவிகிறது. சரி, குவியும். அந்த குவிகின்ற பண்ணிட்டு பிறகு நித்யானந்த தவத்தில் அங்க இருந்து ஆற்றல் எழுக்கின்ற போது ஏற்கனவே உடம்புல இருக்கிற நித்யானந்த விட புது ஜீவகாந்தம் வான்காந்தம் ஜீவகாந்தமாக மூலாதாரத்துல மாறி அந்த ஜீவகாந்தத்தாலே உடலையும் ஜீவகாந்தத்தில் இணைப்பதாக ஒரு விளக்கம் சொல்லுகிறார் ஐயா. அப்படி சரிங்க வச்சுக்கோங்க. இந்த நித்யானந்தமே தேவையில்லை. ஏன்னா நீங்க மூலாதாரத்தை மையப்படுத்திக்கிட்டு நீங்க காஸ்மிக் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா இப்ப அந்த எனர்ஜி எப்படி வரும்? உடல் கடந்துதான் மூலாதாரம் போக முடியும். ஆமாம். அப்ப உடல் முழுவதும் அந்த ஆற்றல் பரவதில்லை. இதுக்கு மேல மட்டும் எதுக்கு நித்யானந்தம் பண்றீங்க? இல்லைங்களா? அதனால நம்ம இந்த பயிற்சி பண்ணும்போது இறைநிலை தவம் பண்ணிக்கங்க. இறைநிலை தவத்துல நம்ம வந்து காஸ்மிக் ஃபீல்டுல நின்றுட்டு அங்கிருந்து ஆற்றல் வந்து நம்ம உடலை பாவனை பண்ணி எடுத்தீங்கன்னா எல்லா செல்களுக்கும் வந்துடும். அதுக்கு மேல அதுதான் இறை தவம்ன்றது உச்சகட்ட தவம்ன்றார் மகரிஷி. வேற எந்த தவம் தேவையில்லைன்றாருல. அந்த நிலை துரியாதீதம் செய்யும் போது வராதா ஐயா? வரும். அதுவே தான் துரியாதத்துல வருவது அதே தான். இது வந்து துரியாதத்தை வந்து படிப்படியா மேல போறோம். இது வந்து நாம வேற காஸ்மிக் வேற இல்ல. ரெண்டையும் ஒன்னாகவே ஒரே விஸ்வரூப தரிசனமாக பாக்குறோம். நன்றி ஐயா. தெளிவா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வேறு கேள்விகள் இல்லை. எனவே நாம் இத்துடன் இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. இதுவரை நேரமும் ஆன்மா பாகம் 21 காயக்கல்ப பயிற்சி பற்றிய தெளிவான விளக்கங்களை நமக்கு தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு